இந்த வீடியோல நருட்டோ ஷிப்புடன் சீசன் 4 எபிசோட் 73 நம்ம பார்க்க போறோம். ஓப்பனிங்லயே காக்குசு அப்புறம் ஹீடான காட்டுவாங்க. இந்த இடத்துக்கு ஜெட்சு வருவான். ஒரு வழியா முடிஞ்சிருச்சா உன்னோட சடங்குகள் எல்லாம் அப்படின்னு சொல்லி ஜெட்சு கேட்கும். பிரார்த்தனைகளை பத்தியே புரியாத நாத்திகவாத முட்டாள்கள்ரா நீங்கலாம் அப்படின்பா ஹீடான். ஒயிட் ஜெட்சு சோகமாவும் தனிமையாவும் இருக்கும்போது அப்படின்னு சொல்லுவான். பிளாக் ஜெட்சு நீ உன்னை மட்டும் தான் நம்பியாகணும் அப்படின்பா. இல்ல தப்பா சொல்ற, நீ பணத்தை நம்பணும் அப்படின்பா காக்குசு. திரும்ப ஆரம்பிச்சிட்டான் பாரு. ஜின்சுரிக்கே வேட்டையாட வந்தா எப்ப பார்த்தா சைடு பிசினஸே பாரு அப்படின்ட்டு கடுப்பாவான் ஹீடான். நான் உங்களோட டீம் அப் ஆனது எதுக்குன்னு நினைக்கிறேன்? மதன்கிறது ப்ராஃபிட்டபிள் ஆனதுன்னு சொன்னீங்களா அதுக்காக. நான் அகாட்சுகில உன்னை விட சீனியர், நான் தான் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வைக்கணும் அப்படின்பா காக்குசு. ஒயிட் ஜெட்சு பணமும் முக்கியம் தான் சொல்லும் போது பிளாக் ஜெட்சு அதை விட முக்கியமா நீங்க அடுத்த ஒண்ண போய் தேடுங்க அப்படின்பா. டூ டைல்ஸ் எங்க கிட்ட விட்டுட்டு போங்கன்னு. இதுக்கப்புறமா நருட்டோ ட்ரைனிங் எடுக்கிற இடத்துல காட்டுவாங்க. யாமட்டோ நீ ஓகே தானே? ஏன்னா நேத்து தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆன அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதெல்லாம் முடிஞ்ச கதை அப்படின்பா. பேசுறத நிறுத்திட்டு ட்ரைனிங் ஆரம்பிக்கலாமா? அதான் சொல்லணும்னு நினைச்சேன். ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு கக்காஷி சொல்லவும் கடுப்பாவா நருட்டோ. சீக்கிரமாவே அந்த புது ஜுட்சுவை கத்துக்கணுங்கிற ஆர்வத்துல இருப்பான் நருட்டோ. கக்காஷியும் யாமட்டோவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சியை பாத்துக்குவாங்க. நருட்டோ சூப்பர் அல்ட்ரா டீலக்ஸ் ரசிங்கானா இல்ல ஸ்பெஷல் நருட்டோ உசுமாகி ரசிங்கானா இல்லைன்னா ஏதோ ஒண்ணுட்டு ஆடுவான். ரெண்டு பேருக்கும் காண்டாகும். யாமட்டோ அதனாலதான் சக்கரா நேச்சரை சேஞ்ச் பண்ற ட்ரைனிங் எடுக்கணும் இல்லையான்னு சொல்லி கேட்பாரு. இதுக்கப்புறமா 5 பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லுவாரு. ஃபயர், விண்ட், வாட்டர், லைட்னிங் அப்புறம் எர்த். அதுல உங்ககிட்ட என்ன யாமட்டோ சொல்ல வரும்போது எங்கிட்ட விண்ட் சக்கரா நேச்சர் இருக்கு அப்படின்மா நருட்டோ. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோங்கிறத காட்டுறேன்னு சொல்லி கேட்கவும் நருட்டோ மல்டி ஷேடோ க்ளோன் ஜுட்சுவை பண்ணுவான். இதுக்கு முன்னாடி இலைய ரெண்டா கிழிச்சிருப்பான் இல்லையா, அதே விஷயத்த பண்ணி காட்டுவான். இது எப்படி கக்காஷி சென்சன் கேட்கும் போது கக்காஷி ஆல்ரெடி சொல்லிருப்பாரு அந்த க்ளோன்ஸ் கிட்ட இருந்து டயர்டுங்கிற ஃபீலிங்கே உனக்கு வரும்னு சொல்லி. நருட்டோ மயக்கம் போட்டு விழுகும் போது கக்காஷி அவனை பிடிச்சிருவாரு. மரத்துக்கிட்ட நருட்டோ உட்கார வச்சுட்டு அவனோட காயங்களை ஆடுறக்குள்ளேயே அதிகப்படியா கஷ்டப்படுறான் அப்படின்வாரு கக்காஷி. இந்த மல்டி ஷேடோ க்ளோன் ஜுட்சுவே ட்ரைனிங்கோட எஃபெக்ட்ஸ் அதிகப்படுத்துறதுக்கு தானே, ட்ரைனிங் ரிசல்ட்ஸ் காட்டுறதுல அது தேவையே இல்லை அப்படின்பாரு யாமட்டோ. நருட்டோ அவன் மட்டுமே அந்த இலையை எடுத்து அவனோட விண்ட் சக்கரா நேச்சரை யூஸ் பண்ணி ரெண்டா கட் பண்ணிக்கலாம். ஆனா இந்த இடத்துல நருட்டோ மல்டி ஷேடோ க்ளோன் ஜுட்சுவை பண்ணிருப்பான். இது தேவையே இல்லைங்கிற மாதிரி யாமட்டோ சொல்லுவாரு. நருட்டோவை காட்டுவாங்க, பயங்கரமா சிரிப்பான். இதுதான் நருட்டோ ஸ்டைல் அப்படின்பாரு கக்காஷி. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா அகாட்சுகிஸ் இன்வேஷன் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. காக்குசு மேப் வச்சுட்டு வழியை பார்த்துட்டே வருவான். ஹீடான் இன்னும் எவ்வளவு தூரம் இருக்குன்னு சொல்லி கேட்பான். நம்ம பக்கத்தால வந்தாச்சு அப்படின்பா காக்குசு. இதாண்டா அப்ப வந்து சொல்லிட்டு வரேன்ட்டு முன்னாடி பாப்பான். ஏகப்பட்ட படி இருக்கும். என்ன இன்னுமே ஏறணுமா? இங்க பாரு, இவ்வளவு கஷ்டப்பட்டு போய் அங்க மட்டும் ஜின்சுரிக்கு இல்லாம இருக்கட்டும், அப்புறம் தெரியும் நான் யாருன்னு. நான் கோவப்பட்ட என்ன ஆகுன்னு தெரியும்லன்னு சொல்லி ஹீடான் கத்திட்டு இருக்கும் போது இப்படி சின்ன குழந்தை மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் உன்னால கண்டுக்கவே மாட்டேன், உன்னை கொன்றுவேன் அப்படின்பா காக்குசு. என்ன பயமுறுத்த பாக்குறேன்ட்டு கடுப்பாவான் ஹீடான். காக்குசு அவன் பாட்டுக்கு கிளம்பிடுவான். கடுப்போடவே காக்குசுவை ஹீடான் ஃபாலோ பண்ணுவான். இதுக்கப்புறமா ஹொக்காகே ஆபீஸ்ல காட்டுவாங்க. சில சேஞ்சஸ் இருந்தாலும் இப்ப இருக்க சிச்சுவேஷனுக்கு இதுதான் நல்ல பிளானா இருக்கும் இல்லையான்னு சொல்லி கேட்பாங்க. முன்னாடி அந்த பேப்பரை கொடுத்துட்டு ஆமான்ட்டு வாங்குவாங்க. சீஜனே எல்லாத்தையுமே தொகுத்து 2-3 நாளுக்குள்ள அனுப்புற மாதிரி பாரு அப்படின்பாங்க. சுனாடே புரிஞ்சுது அப்படின்ட்டு கிளம்புவாங்க. சீஜனே சுனாடே சும்மா உட்காந்துட்டு வேடிக்கை பார்க்க முடியாதுல அப்படின்ட்டு இந்த சிரமத்தை ஏற்படுத்தினதுக்கு என்ன மன்னிச்சுக்க சீஜனே அப்படின்னு மனசளவுல சாரி கேட்பாங்க. இதுக்கப்புறமா நருட்டோ கிட்ட காட்டுவாங்க. கண்ணை முழிச்சுக்குவான். முழிச்சிட்டியா அப்படின்னு கேட்பாரு கக்காஷி. என்ன திரும்பவும் தூங்கிட்டானான்னு கேட்பான் நருட்டோ. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க. அந்த மல்டி ஷேடோ க்ளோன்ஸ் ட்ரைனிங் அப்ரோச்சை யூஸ் பண்ணும் போதெல்லாம் நீ அதிகப்படியா சோர்ந்து போற, நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்க, அதுக்கப்புறமா ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கக்காஷி சொல்லவும் அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னு சொல்லி கேட்பான் நருட்டோ. அடுத்ததா அப்படின்ட்டு அந்த வாட்டர் ஃபாலை பார்த்துட்டு கக்காஷி அந்த வாட்டர் ஃபாலை நீ கட் பண்ண போற அப்படின்பாரு. நருட்டோ வாய பிளந்துருவான். யாமட்டோ நருட்டோ கிட்ட அந்த வாட்டர் ஃபால்ல கைய வச்சு அந்த ஃப்ளோவை விண்ட் சக்கராவை யூஸ் பண்ணி கட் பண்ணணும் அப்படின்பாரு. என்ன வாட்டர் ஃபாலை கட் பண்றதா அப்படின்ட்டு நருட்டோ ஷாக் ஆவான். இப்படி பண்றது மூலமா அதிகப்படியான சக்கரால சீக்கிரமே சக்கரா நேச்சரை சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்பாரு. இந்த ஒரு விஷயத்த மட்டும் பண்ணிட்டீனா பேட்டில்ல இதை எப்ப வேணா நீ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்பாரு கக்காஷி. நருட்டோ கக்காஷி கிட்ட நான் மட்டும் இதை பண்ணிட்டேனா என்னோட சக்கரா நேச்சரை ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ற விஷயத்த நான் கத்துக்கணும்னு சொல்லி கேட்பான். கக்காஷி ஆமான்னு சொல்லவும் நான் நினைச்சதை விட பெட்டரா போறேன்ட்டு எக்ஸைட் ஆவா நருட்டோ. கக்காஷி நருட்டோ இந்த சக்கரா நேச்சரை சேஞ்ச் பண்றதுக்கு ரொம்பவுமே சீக்கிரமா கத்துக்கிட்டு வரான் இல்லையா, அந்த வகையில இந்த ட்ரைனிங் அப்ரோச்ங்கிறது ஒரு நல்ல சக்சஸ் கொடுத்திருக்கு அப்படின்னு திங்க் பண்ணுவாரு. இந்த பாயிண்ட்ல நருட்டோ பிரேக் டைம் முடிஞ்சு போச்சு, ட்ரைனிங்க்கு போக வேண்டிய நேரம் அப்படின்ட்டு ஓடுவான். யாமட்டோ கக்காஷி பின்னாடி
பின்னாடியே போவாங்க. யாமட்டோ உட் ஸ்டைல் ஜுட்சு பண்ணுவாரு. நருட்டோ நடுவால நிக்கிறக்கு. அதுதான் உன்னோட ட்ரைனிங் ஏரியா அப்படின்பாரு ககாஷி. நருட்டோ வேகமா ஓடுவான். ஸ்டாப் பண்ணிட்டு இந்த ஒரு பாயிண்ட்ல உன்னை கண்ட்ரோல் பண்றதுக்கு யாமட்டோ அவரோட ப்ரிப்பரேஷன் முடிச்சுக்கிட்டுன்னு சொல்லிட்டு மிச்சத்தை நான் உன் கையில விடுறேன் அப்படின்பாரு ககாஷி. யாமட்டோ அவரோட ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டு நருட்டோவுக்கு சிக்னல் கொடுக்கவும் அவனோட ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு மல்டி ஷடோக்குளம் ஜுட்சு பண்ணுவான். அந்த நீர்வீழ்ச்சியை கட் பண்றதுக்கான ட்ரைனிங்கே ஸ்டார்ட் பண்ணிடுவான். என்னோட வின் சக்கராவை மனசளவுல அதை உருவகப்படுத்தணும் அப்படின்பா. ஆசுமா ஆல்ரெடி நருட்டோக்கு இந்த ஒரு ட்ரைனிங்க கொடுத்திருப்பாரு. அந்த பிளேட பிடிக்கும் போது அந்த சக்கரான்றது 2 பக்கம் வந்து கிரைண்ட் பண்ணணும் பாரு. அதாவது அந்த பிளேட ஷார்ப்பா ஆக்குற மாதிரி ஸ்டெடியன் ஷார்ப்பா பண்ண சொல்லிருப்பாரு. ஸ்டெடியன் ஷார்ப்பா அப்படின்ட்டு நருட்டோ அவனோட ட்ரைனிங்க கண்டினியூ பண்ணுவான். தண்ணி கொஞ்சமா தான் தெரிக்குது, நம்ம இன்னுமே ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு பயங்கரமா ட்ரைனிங் எடுப்பான். க்ளோன்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு நினைச்ச மாதிரியே அது கொஞ்சம் நேரம் எடுக்கும் போல அப்படின்னு யாமட்டோ சொல்லவும் பொறுமையா இருந்தா போதும் அப்படின்னு ககாஷி. சாய் அப்புறம் சக்குரா நருட்டோவோட ட்ரைனிங்க தூரத்துல இருந்து பாத்துட்டு இருப்பாங்க. சக்குரா அவளுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் வாங்குறதுக்கு ஷாப்புக்கு போயிட்டு வருவா. என்னோட ஸ்பெஷல் சக்குரா ஃபுட் பில்ஸ இப்ப நான் அதை அவனுக்கு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சு அவன் ரொம்பவுமே கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுப்பான். அவனுக்கு தேவைப்படும் என்ன மட்டும் போதாது, பிசிக்கலா ரொம்ப கஷ்டப்படுவான். சில நேரங்கள்ல இந்த எஃபெக்ட் ரிவர்ஸ் ஆயிரும். அதெல்லாம் விட அவனுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டி இருக்கு. அதனாலே ரொம்பவுமே ஹார்ட் ஒர்க் பண்ணுவான். சில நேரங்கள்ல ஆபத்துகளையும் மாட்டிக்குவான். என்னால முடிஞ்ச உதவி அவனுக்கு நான் பண்ணி ஆகணும்னு போவா சக்குரா. இதுக்கப்புறமா பார்த்தா மழை பெய்ய ஆரம்பிச்சிரும். நருட்டோ மழைன்னு கூட பார்க்காம ட்ரைனிங் எடுப்பான். வெறித்தனமா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இருப்பான். நருட்டோவை பொறுத்த வரைக்கும் அவன் பொறுமை இல்லாம தான் இருப்பான். இந்த ஒரு விஷயத்துல காண்டாவான், சீக்கிரமா பண்ண முடியலன்னு. அந்த ஒரு விஷயத்த ககாஷியும் நோட் பண்ணிடுவாரு. காக்குசு அப்புறம் ஹீடான் 2 பேருமே ஃபயர் டெம்பிளுக்கு போவாங்க. என்ன இந்த மாதிரி இடத்துலதான் ஜின்சுரிக்கி இருப்பானான்னு சொல்லி கேட்பான் ஹீடான். காக்குசு இது சாதாரண கோயில் இல்ல, இந்த கலைகள்லாம் நல்லா இருக்குல்ல அப்படின்பா. காக்குசுவோட கை பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கலர் மாறும். ஃபயர் டெம்பிள பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், அந்த நைன்டைல்ஸோட வெர்ஷன் 2 வந்து கூடவே அதிகப்படியான அட்டாக்ஸ் வச்சுதான் உடைச்சிருக்கும். அப்படிப்பட்ட பவர் உள்ளதுதான் இந்த அயன் வால் சீல்ங்கிறது. அத ஒரே பஞ்ச்ல உடைச்சிருவான் காக்குசு. இதெல்லாம் பார்த்த துறவிகள் ஷாக் ஆவாங்க. லார்ட் சீருக்குக்கு ரிப்போர்ட் பண்றதுக்கு ஓடுவாங்க. இவங்களை எல்லாம் பார்க்கும்போது ஜாசின் மதத்துக்கு மாற போறவங்க மாதிரி தெரியல அப்படின்பா ஹீடான். அந்த துறவிகள்ல ஒருத்தன் அந்த துணியை பார்த்துட்டு ஷாக் ஆவான். அந்த வதந்தி எல்லாம் அப்படின்பா டவுட்டே இல்ல, இவங்க அகாட்சுகியை சேர்ந்தவங்க தான் அப்படின்பா ஒரு துறவி. சீருக்கு கிட்ட அகாட்சுகியை சேர்ந்த மெம்பர்ஸ் வந்திருக்காங்கன்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணிடுவான். சீருக்கு இவனுங்க வருவானுன்னு தெரியும் எந்திரிப்பாரு. பேக்கப்ப மட்டும் கொஞ்சம் பாத்துக்கங்கன்ட்டு வெளியே வருவாரு. சீருக்குவை பார்க்கவும் இன்னொரு யோக்கியம் வரான்டா அப்படின்பா ஹீடான். இவன் யோக்கியன்னு மட்டும் இல்ல, இவனோட தலைக்கு 30 மில்லியன் ரியோ பவுண்டியா போட்டிருக்கானுங்க நம்ம பிங்கோ புக்ல அப்படின்னு காக்குசு சொல்லவும், துறவியை கொண்டு நரகத்துக்கு போவா தெரியுமா நண்பான்னு சொல்லி கேட்பான் ஹீடான். பணம் மட்டும் தான் எல்லாமுமே, அது இருந்தா போதும் அப்படின்பா காக்குசு. சீருக்கு இங்க எதுக்கு வந்தீங்கன்னா தெரியாது, ஆனா வாயை மூடிட்டு சைலண்டா கிளம்பிடுங்க அப்படின்பா. யாரையுமே காயப்படுத்தாதது உங்க நோக்கம்னா எல்லாத்தையுமே படுகொலை செய்யணுங்கிறது எங்க நோக்கம் அப்படின்பா ஹீடான். மதம் சார்ந்த விஷயத்த பேசுவான். லேண்ட் ஆஃப் ஃபயர்லயே இந்த ஃபயர் டெம்பிள் தான் கிரேட்டஸ்ட் ஷினோபி டெம்பிள். இங்க இருக்க துறவிகள் எல்லாம் ஸ்பெஷல் பவரை கண்ட்ரோல் பண்றவங்கன்னு கேள்விப்பட்டேன். முனிவர்களோட வரம்ங்கிற மாதிரி 12 கார்டியன் நிஞ்சாவுல இருந்தவன் தானே நீ. லேண்ட் ஆஃப் ஃபயரோட ஃபியூடலோட ப்ரொடெக்ட் பண்ணவன். உன் தலைக்கு 30 மில்லியன் ரியோ, அதுக்கான ப்ரூஃபா நீ இடுப்புல கட்டிருக்க துணியிலேயே இருக்கு லேண்ட் ஆஃப் ஃபயரோட சிம்பிளை போட்டு. ஓ அப்படியே விஷயம்னு ஹீடான் பேசிட்டு இருக்கும் போது அஜாக்கிரதையா இருந்தராத இல்லனா செத்துருவ அப்படின்னு காக்குசு சொல்லவும் ஹீடான் கடுப்போடவே சண்டை போட போவான். காக்குசு ஹீடான் 2 பேருமே அட்டாக் பண்ண போவாங்க. சீருக்கு ராய்கோ 1000 ஹேண்ட் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற ஜுட்சுவ பண்ணுவாரு. ஒரு புத்த மதம் சார்ந்த பெண் தெய்வம் வரும். இத பார்த்த காக்குசு இது என்ன மான்ஸ்டர்றான்னு கேட்பான். எனக்கும் தெரியல அப்படின்ட்டு ஹீடான் வருவான். ஏண்டா தெய்வத்தை மிருகம்னு சொல்லுவீங்களாடா. சீருக்குவை காக்குசு அட்டாக் பண்றதுக்கு போவான். சீருக்குவோட ஜுட்சுவை பொறுத்த வரைக்கும் அந்த பெண் தெய்வத்தோட கைகள் 1000 கைகள் வந்து சமன் படப்படும். அது அந்த யூசரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஹீடானுமே சண்டை போட வருவான். அந்த கைகள்ல அடி வாங்கியே பறந்து போய் விடுவான். எல்லா துறவிகளுமே சீருக்கு ஜெயிஸ்டார்னு கத்துவாங்க. உங்களுக்கான இறுதி சடங்கு பண்ணிடலாமான்னு சீருக்கு கேட்பாரு. ஹீடான் பயங்கர கடுப்பாயிருவான். ஜாஷின் மதப்படிதான் எனக்கான இறுதி சடங்கு நடக்கணும். இந்த ஒரு பாயிண்ட்ல உன விட போறதாவே இல்ல. காக்குசு இவன் ஜின்சூரிக்கு இல்லைனா இவனை நான் என்ன வேணாலும் பண்ணிக்கலாமான்னு சொல்லி கேட்பான். ஹீடான் உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிக்க, ஆனா அவனோட உடம்பு 30 மில்லியனுக்கு ஒர்த்தானது. இவன் தான்ங்கிற அடையாளம் மட்டும் தெரியற அளவுக்கு மூஞ்சி இருந்தா போதும் அப்படின்பா காக்குசு. ஒரு மனுஷனோட உயிருக்கு பணமா, இது எங்கேயாவது நடக்குமான்னு எந்திரிப்பா ஹீடான். காக்குசுவே இந்த ஃபைட்ல இருந்து விலகிக்க சொல்லுவான் ஹீடான். ஹீடான் அட்டாக் பண்றதுக்கு போவான். சீருக்கு திரும்பவும் அந்த ரைகோ ஜுட்சுவை தான் பண்ணுவாரு. உங்களை மாதிரி ஆட்கள் கிட்ட சீருக்கு தோக்க மாட்டான்ட்டு. இதுக்கப்புறமா ஃபைட்டோட முடிவை தான் காட்டுவாங்க. அந்த இடம் மொத்தமாவே சர்வநாசமா இருக்கும். யூகிட்டோவை பிடிக்கும் போது ஹீடான் எந்த ஒரு சடங்கு பொசிஷன்ல இருந்தானோ அதே மாதிரிதான் இங்கேயே இருப்பான். இத்தனைக்கு அப்புறமும் இங்க எந்த நிச்சரிக்கையும் இல்ல, நான் என் பிரேயரை முடிச்சிட்டேன், வா அடுத்த இடத்துக்கு போலாம் அப்படின்னு ஹீடான் சொல்லவும், காக்குசு அதுக்கு முன்னால இவனை கலெக்ஷன் ஆபீஸ்க்கு கொண்டு போய் கொடுத்து காசை வாங்கணும் அப்படின்பா. நீ என்ன ரொம்பவுமே கடுப்பேத்திட்டே இருக்க அப்படின்பா ஹீடான். ஒரு துறவி ஒளிஞ்சிருப்பான். இந்த விஷயத்தை பத்தி லீஃப்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்ட்டு கிளம்பிடுவான்.
ஹீடன் கிளம்பலாமான்னு கேட்கும் போது லேண்ட் ஆஃப் ஃபயர் பெருசுடா, கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம் அப்படின்பாங்க காக்குஜு. எனக்கு நல்லாவே தெரியும் நம்ம பின்தங்கி இருக்கான காரணம் நீதான் அப்படின்ட்டு அவன் நெஞ்சில குத்துறதை ரிமூவ் பண்ணிட்டு வலிக்குதுன்ட்டு கொஞ்சம் வெயிட் பண்றியான்ட்டு பின்னாடியே போவான். இதுக்கப்புறமா நருட்டோ கிட்ட காட்டுவாங்க. ககாஷியை கூப்பிட்டு இதை எங்கனால கட் பண்ண முடியல, வேணா எச்சா க்ளோன்ஸ் நான் கிரியேட் பண்ணிட்டுமான்னு சொல்லி கேட்பான். இல்ல நீ அதிகமா க்ளோன்ஸ் கிரியேட் பண்ணினா அதுக்கான சக்கரா டிவைட் ஆயிரும், அதனால உனக்கு சக்கரா பெருசா கிடைக்காது. நீ அதிகப்படியான சக்கராவை வின் நேச்சருக்கு மாத்த போறதா இந்த ஒரு ட்ரைனிங், அதனால இந்த 10 பேரே போதும் அப்படின்பாரு. நருட்டோ கொஞ்சம் கடுப்பாவான். என்ன இப்படியே தான் இருக்க போறீங்களா, எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம்ங்கிற மாதிரி கேட்கவும், இங்க பாரு அந்த நீர்வீழ்ச்சிக்கும் உன்னோட க்ளோன்ஸ் இருக்கிறதுக்கும் கவுண்ட் கரெக்டா இருக்கு, நீ எஃபிஷியன்டா உன்னோட சக்கராவில வின் நேச்சரா செலுத்தினா போதும், அதுக்கான எஃபர்ட் போட அப்படின்பாரு ககாஷி. இப்பெல்லாம் பண்ணிட்டு இருந்தனா பேட்டில் ஃபீல்ட்ல எப்படி நான் சண்டை போடுறதுன்னு சொல்லி கேட்பா நருட்டோ. ககாஷி டே நீ வெறும் ட்ரைனிங்ல தான் இருக்க, போக போக அந்த விஷயம் பழகிரும், அந்த டைம் அப்ப உன்னோட சக்கரா ஃப்ளோங்கிறது நல்லாவே இருக்கும் அப்படின்பாரு. ஆனா அப்படின்னு நருட்டோ சொல்ல வரும்போது புலம்புனதெல்லாம் போதும், சக்கரா நேச்சரை மாத்திரக்கான ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் எத்தனை வருஷங்கள் ஆகும் தெரியுமா, நீ இத லீஃப கட் பண்ணல அந்த ஒரு ட்ரைனிங்கே வேற ஒருத்தன் பண்ற மாதிரி இருந்தா கிட்டத்தட்ட 6 மாசம் ஆயிருக்கும்டா அப்படின்னு ககாஷி சொல்லவும், அத வெறும் சில மணி நேரங்கள்லயே நீ கத்துக்கிட்ட நருட்டோ, பொறுமை இல்லாதவனோட்ட இருக்காத, நாங்க நினைச்சதை விட உன்னோட முன்னேற்றம்ங்கிறது வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு யாமட்டோ சொல்லவும், ககாஷி சாஸ்கேக்கு இந்த லைட்னிங் சேஞ்ச வந்து சக்கர நேச்சர்ல பண்றதுக்கு சொல்லி கொடுத்திருப்பாரு இல்லையா மாஸ்டர் பண்றதுக்கு, அதுக்கே அவன் அதிகப்படியான நாட்களை செலவு பண்ணா நான் சிடோரி அவனுக்கு சொல்லி கொடுக்கும் போது அப்படின்னு ககாஷி சொல்லவும், சாஸ்கே அளவுக்கு நான் போகணும் அப்படின்ட்டு வெறியாம நருட்டோ. அப்படின்னா சரின்ட்டு ககாஷி யாமட்டோவை டென்சோன்னு கூப்பிட்டு காதுல சைலண்டா ஒரு விஷயத்த சொல்லுவாரு, புரிஞ்சது அப்படின்பாரு யாமட்டோ. யாமட்டோ சீல் ஃபார்மேஷன் பண்ணவும் நருட்டோ நிக்கிற இடம் மொத்தமா அதிரும், ஏகப்பட்ட தண்ணி வரும், இந்த நீர்வீழ்ச்சியே ரொம்ப பெருசா இருக்கும், நருட்டோவோட க்ளோன்ஸ் நிக்கிற அளவுக்கான மரங்களுமே வளர ஆரம்பிக்கும். யாமட்டோ ரொம்பவுமே இரும்புவாரு, இது உனக்குமே கொஞ்சம் டஃபா தான் இருக்கு இல்லையான்னு சொல்லி ககாஷி கேட்பாரு. இல்ல அது ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்பாரு யாமட்டோ. இவனுக்கு கஷ்டமா தான் இருக்கும் போல அப்படின்னு திங்க் பண்ணுவாரு ககாஷி. என்ன நருட்டோ இது எப்படி, இப்போதைக்கு நீ கவலைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல இல்லையா அப்படின்னு ககாஷி கேட்கவும் மல்டி ஷேடோ க்ளோன் ஜுட்சு பண்ணுவான் நருட்டோ. எவ்வளவு அகலமா இருக்குன்னு பாருங்களேன். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா அண்டர் த ஸ்டாரி ஸ்கை அப்படிங்கிற எபிசோட தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம் அப்படின்பா நருட்டோ. இதுக்கப்புறமா ககாஷி சின்ன பசங்களுக்கு லெசன் எடுக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஃபயர் ஸ்டைல் ஃபயர் பால் ஜுட்சுவை பத்தி சொல்லி கொடுப்பாரு. உச்சிகாவோட கிரஸ்ட் எத்தனை பேர் நோட் பண்ணீங்க, ஏன்னா அந்த ஃபயர் ஸ்டைலே வந்து உச்சிகா கிளானுக்குன்னு உரியதுன்னு சொல்லியிருப்பாங்க, அதனாலதான் அந்த ஒரு சிம்பிளையும் வச்சிருப்பாங்க. ஃபயர் ஸ்டைல் ஃபயர் பாலான்னு சொல்லிட்டு குழந்தைகளா ஷாக் ஆகுங்க. இந்த ஒரு விஷயம் வந்து உச்சிகா கிளானுக்குனே உரித்தானதுன்னு சொல்லுவாரு ககாஷி. உங்க சக்கராவை பில்டப் பண்ணி அது மூலமா ஃபயர் பால உங்க வாய் வழியா கொண்டு வரணும், இதுதான் சாஸ்கேவோட ஸ்பெஷாலிட்டி. இதுக்கப்புறமா இந்த ஜுட்சுவை ஆக்டிவேட் பண்றதுக்கான சீல்ஸ வந்து சொல்லுவாரு. 6 சைன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி, ஸ்னேக், ஷீப், மங்கி, போர், ஹார்ஸ், டைகர் அப்படிங்கிற 6 சைன்ஸ் தான் சின்ன பசங்களை ட்ரை பண்ணி பாப்பாங்க. ககாஷி அந்த சீல் ஃபார்மேஷன் பண்ணிட்டு ஃபயர் பால் ஜுட்சு பண்ணி காட்டுவாரு. சேர்ந்தே ட்ரை பண்ணலாமா அப்படின்ட்டு திரும்ப சீல் ஃபார்மேஷன் பண்ணுவாரு. பில்டப் பண்ணி ஊதுங்க அப்படின்பாரு ககாஷி. ஃபர்ஸ்ட் சாஸ்கேவுமே இதுல பெட்டரா இல்ல, ஆனா பிராக்டிஸ் பண்ணா பர்ஃபெக்டா எல்லாம் வரும், அதை மட்டும் மனசுல எல்லாரும் வச்சுக்கோங்க அப்படின்பாரு. எல்லா குழந்தைகளுமே கை தட்டும். அப்புறம் பார்க்கலாம் பாய் அப்படின்பாரு ககாஷி.